அது கருப்பாயிடா என்ன ரோட்டு அது என்னால முடியாதுமா. என்னடா என்னது 4 நாளா சிதுக்கு புதுக்குன்னு போகுது. 2வது சிதுக்கு புதுக்கு போகுது. கலக்காத்து போல ஒண்ணும் இல்லையா. இந்த 2 நாளா நல்லா நல்லா சாப்பிடுறான். வாசம் வருது உனக்கு. மூச்சு வரட்டும் பாப்பா. காலம் மட்டும் நீ முன்னெடுத்து போற. இதுக்கு முன்னாடி வெறும் சோறுனா விட்டு போட்டு வச்சாங்க. பரவாயில்ல ஓடு. நான் பார்த்து நீ ஓடு. பரவாயில்ல யார் அடியே அம்பு அம்பு அவனை கூப்பிடாத. அவன் தெரியாம செஞ்சிருவான் அம்பு. அம்பு அம்புனாக்க வம்பு பண்றானா? ஆமா. அப்ப அவனை கூப்பிட கூடாது. இந்த மாதிரி ஒடிக்க கூடாது. அடிச்சுன கொண்டாடி புள்ள படு அவுச்சு அடிக்க விடணும். ஆம்பள நல்ல பாய் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்துட்டே இல்ல கட்டி வாங்கி குட்டி செருப்பால அடிப்போம். அம்பி பாத்து. ஆமா. அரவாடி வணக்கம். வாடி அம்மா வர வேண்டிய வணக்கம். எங்க அண்ணி வேற முக்காடு போட்டு ஏண்டா வரவா? எங்க அண்ணியா தான் பாப்பியா காப்பிலது. நீ சொல்லு பாப்பா. வர வேண்டிய வணக்கம். வணக்கம். வணக்கம் தடகழகு. படகு வந்து சபையோர் கழகு. உண்மைதாமா. நலமா இருக்கிறியா? என்ன குறை கிடையாது. தை 1ஆம் தேதியில இருந்து அச்சு விலை தெரியாது. தெரியாது. பருப்பு விலை தெரியாது. தெரியாது. எண்ணெய் விலை தெரியாது. தெரியாது. கறி விலை தெரியாது. ஒரு சிப்பா 1500 ரூபாய். யாரு அரிசி ஒட்டாச்சி மாசம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஊருக்காரங்க அண்டா வைக்கிறாங்களோ குண்டா வைக்கிறாங்களோ நம்மளுக்கு பொண்ணு அடிச்சா வச்சு கொட்டாங்க. தின்ட்டு மல்லியா தெரிஞ்சுங்கிறான் மல்லியா தெரிஞ்சுங்கிறான். கத்துறவங்களாம் கத்துறான். விடிய 10 மணில இருந்து 7 எடுக்க வந்தாலும் 7 எடுக்கிறோம். எதாடி ஆச்சு ஏன் சச்சலமா பேசுறேன்? வருஷம் தூங்குறீங்களா? நாளைக்கு இந்நேரத்துல நீ போய் படுத்துக்கிறியா? அப்ப என்ன சேர்த்து என்ன ஊர்ல படுக்கல? வேலை செஞ்சு வந்தா வேலையை கரெக்டா செய்யணும். நான் படுக்கலாம். நான் ஓனர் என்னடா 2வது ஊர்ல நீனும் அட்டன் கொள்ளைக்காரன் வந்து கொள்ளைக்காரன் படுப்பா கூலிக்காரன் கலதான் படுப்போம். நீ வேணா நாயத்தை பிடிச்சி பேச. நாயத்தை பிடிக்க மாட்டேன் கழுவித்த பிடிச்சி வாயில வைக்க. நல்ல பாட்டா பாடு இல்ல கேட்கறது ஓடு.
ஒரே வழியா கடிக்கிறான் அடிக்கிறான். அடியே அன்பு அவதான் ஒம்பு ஒரு வெட்டிய பாடி ஆராயி அவ ஆராய்ச்சி வீராஜியா படுத்துட்டான். வீராயி விஷத்தோட வீட்டுல விரிச்சு விட்டுருந்தவங்கடா. அடியாத்துல அது நுனியா அந்த இடத்த தேடி போயிருக்கு. அடியே மாங்கத்து கோயில கட்டுக்கு பாரு. அடியே சோப்பு சோப்பு வேணாமா, கண்ட கண்ட இடத்துல தேய்ச்சி நுரையை கிளப்பி விட்டுருவானோ. அந்த பேர் வேண்டாம், அந்த பேர் வேண்டாம், வேற பேர் வச்சுக்கோ. அடியே மினி பஸ். இப்ப எவன் மினி பஸ் யாரும் டவுன் பஸ் என்னைக்கு ஃப்ரீயா பஸ் விட்டாங்களோ, 1000 ரூபாய் பணம் விட்டாங்களோ, நிறுத்த தெரியல பாரு. அடிச்சு வாங்க போறா, காய்கறி வாங்குற காய்கறி வாங்க போறா, ஆள் இட்டு போறோம். கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. தேவடியாளுக்கு போனோம் இல்ல எந்த தேவடியா தட்டி ஊத்தணும். வரும்போது அப்படிதாங்க முன்ன போன 10 பேர் குடிச்சிட்டீங்கன்னா பின்னால் வரவங்களுக்கு ஏமாந்துருவாங்க தான் ஒரு மொண்டு ஊற்றிதான் இல்ல ஊத்தி கொடுத்தாலும் அவன்கிட்ட கொண்டு கொடு. இல்லம்மா சக்கரை நாள் நல்லா இருக்கு. அம்மா பால் திக்னஸா இருக்கு. நம்மதான் கெட்டிக்காரன் கூத்துல சொல்றோம். அதெல்லாம் சும்மா போய் யார் தான் கெட்டிக்காரு? அந்த டீக்காரக்காரர் தான் கெட்டிக்காரு. எப்படி 2 லாட்டு பாலை வாங்கிக்கிறேன். கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி விடிய விடிய கருவிச்சுன்னு இருக்காரு. அவரு கெட்டிக்காருன்னு நினைச்சுறாரு. அவரோட கெட்டிக்காரன் இருக்கான். அவரோட கெட்டிக்காரு யாரு? அதையும் கடை வாங்கி சொல்லி குடிச்சிட்டு வரான் பாரு. அவன் அதோட பெரிய விஷயம். வாடியம்மா வடிவேடி வணக்கம். வணக்கம் தட கழுவி வணங்குவது சபையோர் கழுகு. கடலையோ ஒரு நோடி ஓதி அந்த மறவாது எப்படிமா மனிதனாக பூலோகத்துல பிறந்து விட்டா 2 நாடுகளாக தெய்வத்துடைய நம்பிக்கை வேண்டுமா? தெய்வ சிந்தனை இல்லையா? அறுது மாறிடா பிறத்தல் அறுது பூச்சோடு பெருவிக்கு பிறத்தல் அதை விட அரிது. அப்ப இருந்தாலும் சபை முன்னுக்கு வந்தேன். அம்மா யாரு? குலத்தை சேர்ந்தவங்க நிகழ்ந்து வராங்க. ஊரு என்ன, பேரு என்ன, குலைபாதா அப்படின்னு ஏதாவது என்னுடைய விளக்கம் தெரியுமா? சொன்னாலாமா தெரியும். இன்னும் ஆதார் அட்டையா பார்த்து சொல்றேன். ஆதார் அட்டை பார்த்து நாடு இருக்குது. டெல்லி அச்சுவாநகரம். ஓ டெல்லி டெல்லி அச்சுவாநகரம் செங்கோல் பிடித்தா சாட்சி பண்ண முடியாது. மதியாக ஆண்டு இருக்காங்களே பார்த்து பாத்தியா இல்ல? அவரு பாத்தியா பாத்தியா இல்ல? அவரு வாய்க்காலா இருக்காரு.
ஆனால் அழகன் அர்ஜுனன் லாலா அர்ஜுனன் ஆனால் அழகன் அர்ஜுனன் ஐவர் ராஜாக்களே நடுவர் பிறந்த ஆனால் அழகன் அர்ஜுனன் மாலையிட்டு விதமான குறைபாடு இல்லாது நான் பிறந்த ஒண்ணு இருக்குது உனக்கு பார்த்தாலே தெரியுமா உனக்கு குறை இல்லைன்னு என்னது அடிச்சா தின்னாலும் மட்டும் இது சொல்லிட்டா இந்த மாதிரி உன் மனைவி கூட தான் இருக்காங்க. என் முன்னாடி 4 இட்லி தான் இந்த மாதிரி 40 இட்லி திக்கிறாங்க. என்ன ஊருடா 40 இட்லி திக்கிறான் 4 கிலோ இருக்குது ஆமா அது நீ எதை வைக்கிற ஸ்கேல் எடைய தடுக்கிற பையா மானம் கப்பல் ஏற்றுவேன் கீழடா பையா கீழே நாக உலகம் காணிக்கு எருவு சொல்லுவா பாருங்க மட்டாச்சு அப்படி நாக உலகத்தை நாக உலகம் நீங்களா நாங்களா கீழே என்ன ஏய் நாக உலகத்தை செங்கோல் பிடித்து அரசாட்சி பண்ண முடியாது எங்க அப்பா இருக்காங்களே ஆதிசேஷன் சொல்ல முடியாது நாகராஜன் நாகராஜன் உங்க அம்மா எங்க அம்மா இருக்காங்களே குலிவின்னு சொல்ல முடியாது உளுபி உங்க அம்மா குலிவி நாகராஜன் மனைவி கௌரி குலிவின்னு சொல்ல முடியாத கௌரி என்று சொல்ல முடியாத உளுபி 2 பேரும் தப்பா சொல்லாங்க நான் உங்களை கொன்னுடுவான் சரி ராஜார் கிட்ட போய் காலையிலே சம்பளத்தை மட்டும் கொடுன்றீங்க கௌரி உளுவி என்று சொல்லக்கூடிய நாயகன் அவன் வாயை தொடைக்கிற ஐயா பேச வாயை தொடைக்கிறேன் போட்டு வந்தா 8 பொண்ணு அப்படியானவருக்கு நாககுட்டங்களா ஒன்றாக சேர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு தாடியிலே விஷத்தை கக்குவது நீங்களா எல்லா பாம்புகள் கூட்டம் ஒன்றா சேர்ந்து ஏன்னா பாம்பு கூட்டம் எல்லாம் கொத்தும் இல்லன்னா சப்பும் அது கக்கும் போலமா விஷத்தை கக்குவது வருடத்துக்கு ஒரு முறை விஷத்தை கக்குவது பாம்புல நிறைய வகை இருக்கு முக்கியமான வகை 4 வகை கொத்தர பாம்பு புடுங்குற பாம்பு நக்கர பாம்பு சப்பர பாம்பு அண்ணன் கொண்டாங்க ஆமா அந்த கொத்தர பாம்பு என்னடா பாம்பு கொத்தர பாம்பு கொங்கேரி மூக்கம் புடுங்குற பாம்புனா விரியம் நக்கர பாம்பு அது மண்ணுடி காட்ட இந்த சப்பர பாம்பு என்ன மலை பாம்பு அப்படி ஒரு சாடியிலே விஷத்தை கக்குவது வருடத்துக்கு ஒரு முறை இந்த வெய்ய காலம் வந்தா ஆமா சித்திரை வைகாசில அப்படியே விஷத்தை புள்ளா சாடியில கக்குவது அப்படி ஒரு நாள் தினத்துல இந்த பாம்பு குட்டைகள் 1000 படாபடி பிடித்த பாம்பு குட்டைகளை ஒன்றாக சேர்த்து ஒரு சாடியில விஷத்தை கக்கக்கூடிய காலம் திடீர்னு கருத்த உருவம் வந்து ஊதுது அம்மா உங்க நாகவனத்துக்கு ஆமா அந்த உருவம் எப்படி இருந்து கைக்கு காலுக்கும் ஓடாங்குடியால கட்டி இருந்தது அந்த உருவத்துக்கு பார்த்தா குட்டைகள்லாம் பாம்பு குட்டைகள்லாம் தச்சு புசுன்னு பாம்பு குட்டை கொத்தணும் அப்படியே கொத்துனீங்க அந்த கருத்து உருவா கருத்த உருவம் சரி கொத்துனீங்களா தண்ணி பாய்ச்சி கொத்தீங்களா இல்ல அப்படியே கொத்துனீங்களா நாங்க பாம்பு எப்படியா இருந்தாலும் விஷத்தை கக்கலான்னு போனோம்ல அங்க வந்து ஒரு உருவம் ஊந்துது இல்ல இந்த விஷத்தை பூரா அந்த உடம்புல இறக்கணும் நீ இறக்குவ நீ எங்க இறக்குவா உனக்கு ஏன் தேன பழக்கம் அப்படி கொத்துன உடனே அந்த கருத்த உருவா கருத்த உருவமாச்சு கருத்த உருவம் அனுபவிச்சு எங்க அப்பாட்ட போய் சொன்னேன் ஆதிசேஷன் சொன்ன உடனே எங்க அப்பா ஓடி வந்தார் இது யாராக தெய்வ பிரிவியாக இருக்க வேண்டும் மனிதராக இருக்க முடியாது முகத்துல தண்ணி தெளிச்சு தளத்தை ஜலிப்பி எழுப்பிட உடனே பார்த்தாரு அந்த பார்த்தா நீங்க யாரு ஐயா நீங்க எந்த ஊரு எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் என் பொண்ணை திருமணம் செய்து கொண்டாங்க யாரு எங்க அப்பா உங்க அப்பா சொன்ன உடனே அவருக்கு அது இதான் செஞ்சாரு ஓ பொண்ணை நான் திருமணம் செய்ய முடியாது மகளுக்கு ஏற்ற ஆடவர் நான் கிடையாது என் தம்பி ஆகிய ஆனால் அழகர் அர்ஜுனன் இந்த வழியாக யாத்திரைக்கு வருவான் அப்போது அவளை திருமணம் செய்து கொண்டு விட்டார் அதே மாதிரி ஒரு நாள் தினத்திலே யாத்திரைக்கு வரும்படியா காலம் இன்று வருவாரு நாளை வருவாரு எதிர்பார்த்த வண்ணமா இருந்த நீங்க வந்த உடனே திருமணத்தை முடித்தாரு திருமணத்தை பிடிச்சு ஒரு நாள் இருந்தாரு என் கூட என்ன படு புத்தி காட்டவனா இருப்பானா அங்க போனா ஒரு நாள் தான் நீ வாங்கிட்டு ஒரு நாள் தானே ஒரு நாள் இருந்தாரு
அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அப்படி ஒரு நாள் இருந்த உடனே அந்த ஒரு நாள் தினத்துல 10 மாதம் கழித்து சொல்லக்கூடிய அரவ பாடலை பெற்று ஒரே நாள்ல நீ சாமாத்தியமா பரவாயில்ல படு போச்சு அவன். அப்படி பிள்ளை பெற்று போனவரை காணும். எங்க போனாரு என்ன ஆனாரு ஒண்ணுமே புரியல. அர்ஜுன் வந்து ஒரு நாள் தான் இருந்துட்டு போறாரு. 10 நாள்ல சண்டை பக்கம் போடுவாங்களோ. சண்டை பக்கம் போய் என்ன செய்ய ஆச்சு போட்டுமா நீ சொல்லுவா. சண்டை பக்கம் போய் என்ன செய்ய ஆனா அந்த கருவாடு கொய்யா பழம் சப்போட்டா பழம் சப்போட்டா இல்ல அப்படி அரவாடு என்று பிள்ளை பொட்டிக்காரன் அக்கா இருக்காளா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்ல 2 கேரி பேக் கையில பிடிச்சிங்க 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா அப்படி வாய்க்கு வராது அவனுக்கு தெத்துவாயிடா தெத்துவாய் கழுத்தாமடி அவங்க போனாரு ஒண்ணு காணிமை வாசல ஆனா வைத்தாமடியான வச்சுக்குது வீட்டுலதான் இருக்கிறேன் அதனால வணங்க முடியாது தெய்வத்தை வணங்கி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அம்பாள் முத்து பகவாரி அம்மனுடைய பாத்துக்கும் அருகாமையில் அமர்ந்துல வேலைவனுக்கும் தேர் உற்சவத்தை வைத்து ஓர் இரவை கேளிக்கை வைத்த ஐயா அவர்களை எல்லா பாதங்களுக்கும் சபையில சொல்லப்பட்ட நாய்களுக்கும் தந்தைகளுக்கும் யாவத்தமிழ் பேர்களுக்கும் அடிமை திட்டத்தை சேர்ந்த ஏஎம் ஆறுமுக ஐயாவுடைய பாதங்களுக்கும் மற்றுமுள்ள யாவற்றவன பேர்களுக்கும் நாடக ஆசா மணி நாடக மணி அத்தனை உள்ளங்களுக்கு உமக்கும் சிறுவன் தீர்க்க வந்தனம் அதனால அமுதிருப்பு யாரும் தாதாம் தானக்கா உனக்கு ஓலை எடுத்து வந்திருக்கேன் ஓலை எடுத்து வந்து காப்பிலாம் குடிச்சு மூலையில கருப்பு இருக்குமா உனக்கு நிருபம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டீங்களா நிருபம் வந்திருக்குமா நிர்வாகத்துல இருக்கீங்களா என்னவா இருக்கும் யாரு எதிர்ப்பா
தண்டி இது யாரு எதிர்ப்பா? படிச்சவன் தான் எதுக்குப்பா? படிக்காதவங்க ரேகம் வைப்பாங்க. என்னடி இது ஒண்ணுமே எனக்கு புரியல. நீ படிச்சிருந்தா தானே உனக்கு புரியும். ஐயா அதுக்குதான் ஓலை வந்து எழுதணுமா அந்த மாதிரி எழுத முடியல. மௌன வாசிப்பு. மௌன வாசிப்புடா. எங்கேயாவது வாசி. எங்கேயாவது வாசி. நிறைய பேர் பாரு டீ கடையில் வந்து பேப்பர் பெரிய மினிஸ்டர் மாதிரி கால் போட்டுங்க. ஆமா அண்ணே உட்காந்துருப்பான். நல்ல படிப்பா நல்ல படிப்பு படிச்சவன் வெறும் போட்டா பார்த்து அம்மா தாய் ராமஜெயம். எங்க அக்கா திரௌபதி அக்கா இருக்காங்க. சித்ரா பௌர்ணமி அன்று பணபோதனை செய்ய வேண்டும். ஓ சித்ரா பௌர்ணமி போக மோனம் பணபோதம் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். அன்று தினம் இன்று வந்து விட்டது. அதனால அக்கா நிருபம் நீங்க அமர்ந்துருங்க. இது யாராரு எங்க போனாங்க என்னன்னு ஒண்ணு புரியலடி. இதோ நாகனி அமர்ந்திருக்க கதை எப்படி இருக்க சுபத்திர நாயகம் வருகிறேன். கட் பண்ணி ஒன்னும்